இந்த சுட சுட சாப்பாடோட உங்களுக்கு கொடுக்குறேன். கொடுங்க. பார்க்கும் போதே சூப்பராக இருக்கு. இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து சாதத்துக்கு வந்து ஒரு அருமையான ஒரு குழம்பு பார்க்க போகிறோம். அதுவும் அந்த குழம்பு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஆல் டைம் ஃபேவரெட்டு, அதாவது வத்த குழம்பு. இந்த வத்த குழம்புன்னு சொன்னாலே நிறைய பேர் நினைப்பாங்க புளிப்பாக இருக்கும், காரமாக இருக்கும் நினைப்பாங்க. ஆனால் எங்கள் குழம்பு அப்படி இல்லைங்க. இதில் ஒரு முக்கியமான ஒரு பொடி யூஸ் பண்ணுறோங்க. ரொம்ப நாள் கழித்து திருப்தியாக சாப்பிட்ட ஒரு வத்த குழம்போட ஒரு 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 ஹாப்பி மூமெண்ட்டோட நான் பேசுகிறேன் உங்கள்கிட்ட. வத்த குழம்புனாலே தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க, முந்திரி அரைச்சி ஊற்றுவாங்க. ஆனால் இந்த வத்த குழம்புல தேங்காய் இல்லை, முந்திரி இல்லைங்க. பெரியவங்க எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, சின்னவங்க எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, பூண்டு எவ்வளோ போடுறாங்க, அப்புறம் அந்த புளி வந்து 2 விதமாக புளி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம நிறைய தெரிஞ்சு போகிறோம். நம்ம வத்தக்குழம்பு வீட்டில் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி ப்ராப்பராக கேட்ரிங் ஸ்டைலில் ஒரு 2000 பேருக்கு 3000 பேர் பண்ணுற அந்த பக்குவத்தில் இந்த வத்தக்குழம்பு எப்படி பண்ணுறது தெரிஞ்சு போகிறோம். வாங்க, ஒரு அட்டகாசமான ஈஸியான ரெசிபி சொல்லி தரேன், பார்க்கலாமா? வணக்கம் ஹரிஷ். வணக்கம் சார். எப்படி போய்ட்டுருக்கு? சூப்பராக போயிட்டுருக்கு. இன்றைக்கி நம்ம உங்களோட கை பக்குவத்தில் பண்ணுற ரெசிபி என்னது? இன்றைக்கி வந்து நம்ம பண்ண போகிறது வந்து பொடி வத்த குழம்பு சார். அப்போ தேவையான பொருட்கள் சொல்லுங்கள். பொடி வறுக்கிறதுக்கான பொருளை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். முழு தனியா 25 கிராமு, துவரம்பருப்பு 15 கிராமு, உளுந்து 10 கிராமு, மிளகு 10 கிராமு, ஜீரகம் 10 கிராமு, வெந்தயம் 5 கிராமு, பெருங்காய கட்டி ஒரு சின்ன ஒரு கட்டி எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 கிராம், கருவேப்பிலை தேவையான அளவு. ஸ்ரீ ஜனனி கேட்டரிங்கோட பொடி வத்த குழம்புக்கு தேவையான பொருட்கள் போயெல்லாம் வாங்க. சின்ன வெங்காயம் 1/2 கிலோ, பெரிய வெங்காயம் 1/2 கிலோ, தக்காளி நாட்டு தக்காளி அரைச்சது 1/2 கிலோ, புளி வந்து 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக்காக வந்து புளியை கரைச்சிக்கோங்க. மஞ்சத்தூள் 10 கிராம், மிளகாத்தூள் 15 கிராம், காஷ்மீரி மிளகாத்தூள் 10 கிராம், தனியாத்தூள் 40 கிராம், கடுகு 10 கிராம், ஜீரகம் 5 கிராம், வெந்தயம் 5 கிராம், பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. மணத்தக்காளி வத்தல் காஞ்ச வத்தல் வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் எடுத்துக்கோங்க. கோல்டு வின்னர் ஜிஞ்சிலி ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா 200 ml மொத்தமாக எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி தேவையான அளவு, பெருங்காயத்தூள் தேவையான அளவு. இப்போ தேவையான பொருள் சொல்லியாச்சு. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு வந்து நம்ம பொடியை வறுத்துடுவோம் சார். சரி. வறுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தாலி பேக்கிறோம் நம்ம. அப்போ ஆரம்பிச்சலாமா? இப்போ கொஞ்சமாக ரொம்ப ஒரு 5 ml நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம வந்து ஃபஸ்ட்டு பெருங்காய கட்டி லைட்டாக ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் சார். சரி, ஓகே. இந்தாங்க நம்மக்கிட்ட இருக்க கோல்டு வின்னர் நல்லெண்ணெய். இதுக்கப்புறம் பெருங்காய கட்டி போட்டுருவோம் செஃப் நம்ம. சரி, ஓகே. பெருங்காய கட்டி போட்டு லைட்டாக இது பண்ணிக்கிறோம். பெருங்காய கட்டி பொரியணும். சரி, இப்போ பெருங்காயத்தில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துருவோம் செஃப். எடுத்துறோம். ஓகே. இதுக்கப்புறம் முழு தனியாக, துவரம்பருப்பு, உளுந்து எல்லாத்தையும் போட்டுருவோம் செஃப். உளுத்தம்பருப்பு என்ன காரணம் போடுறதுக்கு? இந்த வளவளப்பு தன்மை கொடுக்கறதுக்காகவும் அந்த மணத்தை கொடுக்கறதுக்காகவும் உளுத்தம்பருப்பு போடுறோம். அதே மாதிரி திக்னஸுக்கும் வந்து துவரம்பருப்பு யூஸ் பண்ணுறோம். எஸ், திக்னஸ்க்கு துவரம்பருப்பு யூஸ் பண்ணுறோம் நம்ம. ஓகே. அடுத்தது முழு தனியா எடுங்க. இந்தாங்க. இப்போ முழுதையான்றது சவுத் இந்தியன் சமையலில் ரொம்ப ஒரு மெயினான இன்க்ரீடியன்ட் இவருனால வந்து பார்த்திங்கன்னா நல்லா மனம் இருக்கும் உங்களுக்கு. இதை தாண்டி இந்த காரத்தை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். முழுதனியாக இல்லாத எந்த ஒரு குழம்பு பொடியோ எந்த ஒரு பொடியோ எங்கேயுமே இருக்காது நம்ம. கண்டிப்பாக 100% கரெக்டாக சொல்லுங்கள். இதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகு போட்டுறோம். மிளகா? எஸ், மிளகு காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஆமாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி 10 கிராம் தான் நான் போட்டுக்கிறேன். அதனால மிளகு போட்டு இதுக்கப்புறம் சீரகம் போடுறோம். எஸ், அதுவும் ஒரு 10 கிராம் போட்டுக்கிறோம் சீரகம். இதெல்லாம் அந்த நல்ல ஒரு வாசம் கொடுக்கும். ஆமாம், எஸ். நம்ம முக்கியமாக சவுத் இந்தியன் சமையலில் பார்க்க வேண்டிய ஒரு ஸ்பைசஸ். இதோட காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறோம். காஞ்ச மிளகாய். இப்போ என்னோட கேள்வி, நம்ம வந்து முழு மிளகும் போடுறோம், வரமிளகாவும் போடுறோம், ஏன் என்ன காரணம்? காஞ்ச மிளகாவே மிளகும் போடும் போது என்ன ஆகும்னா பேலன்ஸ்ட் ஆகும் உங்களுக்கு. நம்ம நிறைய புளி சேர்க்குறோம், இதில் வெங்காயம் சேர்க்குறோம், தக்காளி சேர்க்குறோம். இது மாதிரி இருக்கும்போது இந்த ஜீரண சக்திக்காகவும் அதுக்காக நம்ம மிளகு வந்து நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறோம். ஓகே. ரெண்டாவது வந்து அந்த அந்த நம்ம என்ன தான் புளி அந்த தேங்காயெல்லாம் சாப்பிட்டாலும் வயிறுக்கு எதமாக இருக்கணும். அதான் மிளகோட ரோல் முக்கியமான ரோலாக இருக்கும். பெரியவங்க சொன்னால் கரெக்டாக தான். என் வயசு ஏற்றி சொல்கிறாருங்க அவர். ஜஸ்ட் 31ங்க. நான் அப்போனா 18 சார். வெந்தயம் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம் சார் நம்ம. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுங்க. நீங்கள் எவ்வளோ போடணும்? சும்மா 5 கிராம். நம்ம குழம்புலையும் சேர்க்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் போதும் சார், போதும். ஓகே. இதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலையை நல்லா தாராளமாக போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்ச நேரம் ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம் சார். சரி, அப்போ எனக்கு எல்லாத்தையும் வறுத்துட்டு இது எப்படி பொடி பண்ணுறீங்களா? எப்படி பொடி பண்ணுறோம் சார்? எப்படி ஃபைன் பொடியா? அப்படி ஃபைன் பொடி பண்ணுறோம் நம்ம. ஓகே. நல்லா வந்து வாசம் வருது, அந்த மல்லியோட வாசம். ஆமாம் சார். நம்ம வறுத்து முடிச்சிட்டோம். இப்போ இதுதான் ஸ்டெப்பு. இந்த அளவு தான் நம்மளுக்கு இருக்கணும். இவ்வளோ தான் இந்த வறுக்க தன்மை. இது ஓகே. இது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வறுக்கணும். நம்ம பெருங்காயத்தை வதக்கி வச்சுருக்கோம்ல சார், அது ஒன்று எடுத்து கொடுத்தீங்கன்னா நம்ம கையாலே போட்டு முடிச்சிடலாம். ஃபினிஷிங் டச் எப்பவுமே போடுங்க சார். போடுங்க. இது சும்மா ஒம்பு வலிக்குதுங்க. என்ன அப்படிலாம் அந்த பெருங்காயத்துக்கு இப்போ ஒரு மதிப்பு கூடுதல் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நான் அரைச்சிட்டு ஓகே
உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் இறங்கி இப்போ. ஹரிஷ் அப்பப்போ வந்து இந்த மாதிரி நான் வந்து லைட்டாக பூஸ்ட் ஏற்றி விட்டுன்னு இருப்பார், வேறு எதுவும் இல்லை. சரி ஓகே, எனிவே வந்து நீங்கள் நல்லா பொடி பண்ணிவிட்டு எனக்கு காட்டுங்க அந்த பக்குவத்தை. பொடி அரைச்சாச்சு. ஓகே, ரெடியாக இருக்குது. நல்லா நைஸாக இதான் நல்லாவே வாசம் இருக்குது. ஆமாம், 180 ml ஊற்றினா இப்போதைக்கு போதும். ஓகே, மீதி 50 ml வந்து நான் லாஸ்ட்டாக ஊற்றிட்டு சொல்கிறேங்க. அது நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன், சீக்ரெட்ஸ் இருக்குது. உங்களை மாதிரி உங்களை நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க. இப்போ மீதி இருக்க 50 ml நம்ம என்ன பண்ணுறோம், மணத்தக்காளி வச்சு நல்லா வந்து ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி அந்த ஆயிலும் அப்படியே நம்ம லாஸ்ட்டில் தாளிப்பாக ஊற்றுறோம். போட்டுருங்க. இப்போ கடுகு கடுகு போட்டுருவோம். இதுக்கப்புறம் செஃப் இப்போ கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு. அடுத்தது சீரகம். சீரகம், இது கூட வேறு என்ன கேட்டீங்க? வெந்தயம், போட காஞ்ச மிளகாய். ஓகே, சீரகம் போட்டாச்சு. அந்த வெந்தயம் சீரகம் போட்ட உடனே நல்லா அந்த பொரிஞ்சு வரத்தான். ஆமாம் எஸ். இதோட கொஞ்சம் வெந்தயம் போடுறோம். வெந்தயம் போடுறீங்களா? எஸ், வரமிளகா போடுறோம். கருவேப்பிலை போடுறோம். ஓகே, அப்புறம் வெங்காயம். எஸ், 2 வெங்காயம் வச்சுருக்கு. எந்த வெங்காயம் போடுறோமோ? ஃபஸ்ட்டு பூண்டு, அதுக்கப்புறம் தான் வெங்காயம். ஓகே, டா. காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். சரி ஓகே, கருவேப்பிலை இறக்கிடலாம். அந்த கருவேப்பிலை போட்ட உடனே அந்த புரிஞ்சு வர தன்மை வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வேற லெவல். போடுங்க பூண்டு. இப்போ வந்து நம்ம வதக்கியாச்சு பூண்டை. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் போட்டுறோம். சரி ஓகே, சின்ன வெங்காயம் 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, 1/2 கிலோ போட்டுடலாம். இப்போ இந்த வெங்காயம் எப்போ போடுறீங்க? இப்போ இது போட்டதுக்கப்புறம் அடுத்த வெங்காயம் ஓகே, ஒன்று நான் இன்டர்வல் டைம் கொடுத்து போடுறோம். ஓகே, இதுக்கப்புறம் இதுவும் ஒரு 1 minute 2 minutes. ஏன்னா சின்ன வெங்காயன்றது ரொம்ப கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, உள்ளே வந்து வேகத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பெரிய வெங்காயம் சேர்த்து நம்ம வேக போனால் ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் 2 minutes நம்ம வதக்கிட்டு அதை போட்டால் கரெக்டாக இருக்கும். என்ன காரணம் ரெண்டுமே சேர்த்து போடுறது? இப்போ வந்து இந்த குழம்பு திக்னஸ்க்காக தான் நம்ம பெரிய வெங்காயம் போடுறோம், ஃப்ளேவருக்காக சின்ன வெங்காயம் போடுறோம். ஓகே, இப்போ இந்த வெங்காயம் வதங்குற பக்கம் எவ்வளோ இருக்கணும்? ஒரு 50% செஃப் இந்த வெங்காயம். ஓகே, அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த பெரிய வெங்காயத்தை உள்ளே போடுறோம். ஏன் அந்த 50% மட்டும் வதக்கி நீங்கள் போடுறீங்க, என்ன காரணம்? அப்போ தான் முழுசாக இந்த வெங்காயம் இருக்கும் செஃப். அது வந்து உங்களுக்கு கிரேவியோட மைண்ட் ஆகிடும். இது முழுசாக சாப்பிடும்போது நல்லா இருக்கணும் உங்களுக்கு. இதான் விஷயம். நம்ம வத்த குழம்பு சாப்பிடும்போது மண்டபத்தில் சின்ன ஒரு ஸ்பூன் தான் வைப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பூண்டெல்லாம் முழுசாக இருக்கும், அந்த வெங்காயம் முழுசாக இருக்கும். அதுக்கு காரணம்னா அந்த புளிப்பு, அந்த காரத்தன்மையோட அந்த வெங்காயத்தை அப்படியே சேர்த்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு இனிப்பு தன்மை இருக்கும். ஸோ அதில் 3 சுவையும் கிடைக்கும். அதனால தான் வந்து 50% வதக்குன்னு சொல்கிறாங்க. இதான் விஷயம். பெரிய வெங்காயம் 1/2 கிலோ போடுறோம். இந்த ஸ்டேஜ் வந்து பிறகு தான் அதை எடுத்து காட்டுங்களேன். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஸ்டேஜ் தான். எஸ், பெரிய வெங்காயம் நம்ம 1/2 கிலோ போடுறோம் செஃப். பெரிய வெங்காயம் நம்ம சாப் பண்ணியிருக்கேன், ஒரு மீடியம் சாப்பாக பண்ணியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் கிரேவியோட, நான் சொன்ன மாதிரி கிரேவியோட அது மிங்கிள் ஆகணும்னு சொல்லிட்டு. ஓகே, 1/2 கிலோ பெரிய வெங்காயத்தை போட்டாச்சு. இதுக்கப்புறம் வதக்குறோம். ஓகே, இந்த சின்ன வெங்காயத்தோட பெரிய வெங்காயம் போட்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கிருக்கு. எஸ் செஃப். பக்கம் போதுமா? அது இது தாராளமாக போதும். இந்த பக்கம் தான் கரெக்டான பக்கம் உங்களுக்கு. ஓகே, சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா லைட்டாக கோல்டாக இருக்குது. பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் 50% ஆகிடுச்சு. சின்ன வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% வதங்கிடுச்சு. இதுதான் கரெக்டான பக்கம் உங்களுக்கு. பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% வதங்கிருக்கு. மீதி 50% நம்ம தண்ணி ஊற்றி வரும்போது அதில் மேஷ் ஆகிடும் ஃபுல்லாக உங்களுக்கு. இதுக்கப்புறம் நம்ம உப்பு போடுறோம் செஃப். இப்போ மஞ்சத்தூள் போடுறோம் செஃப். நம்ம இதான் நம்ம 2 மிளகாத்தூள் வச்சுருக்கோம் செஃப். ஓகே, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் மிளகாத்தூள், ஓகே, கலருக்காக, காரம் கம்மியாக. சரி, இன்னொன்று வந்து நம்ம தனி மிளகாத்தூள், தனி மிளகா. இந்த மிளகாத்தூளா? எஸ் செஃப். இது வந்து காரத்தன்மை கொடுக்கும். எஸ் செஃப். ஓகே, இது வந்து நம்ம 20 கிராம் போட்டுக்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் கம்மியாக போடுறோமா, அது அதிகமாக போடுறோமா? காஷ்மீர் மிளகாத்தூள் கம்மியாக போடுறோம், தனி மிளகாத்தூள் அதிகமாக போடுறோம். ஓகே, டன். உங்களுக்கு கலர் பார்த்தாலும் தெரியும் டிஃப்ரென்ஸு. இதனால கலர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, போட்டாச்சு. மல்லித்தூள் போட்டாச்சு. இதுக்கப்புறம் மூஞ்சிச்சு. இப்போ லைட்டாக கொஞ்சம் வதக்குறோம் சரி. வதக்கிட்டு நம்ம அந்த கலர் ஃபார்ம் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி போடுறோம் சார். சரி ஓகே, அந்த வெங்காயத்தோடு வதக்கணும் சொல்கிறீங்க? எஸ் சார், வெங்காயத்தோடு வதங்கணும். அந்த ஃப்ளேவர் உள்ளே எல்லாமே ஏறணும். ஏன்னா அந்த சின்ன வெங்காயத்துக்குள்ளே இந்த ஃப்ளேவர் ஏறினா தான் நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நிறைய காஞ்ச மிளகா வந்து நம்ம வதக்கினதுக்கப்புறம் நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க, காஞ்ச மிளகா தனியாக எடுத்து வச்சுருவாங்க. காஞ்ச மிளகா லைட்டாக அமுக்கி பாருங்கள், உள்ளே இருக்க அந்த ஒரு காரத்தன்மை, அந்த எசன்ஸ் சூப்பராக இருக்கும். அந்த காரத்தோட புளிப்போடு சாப்பிட்டு நல்லா இருக்கும். நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. எஸ் சார், இது கொஞ்சம் நெடி ஏறும். ஆனால் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாமல் பண்ணால் சூப்பராக அவுட் புட் வரும். சரி, இது முக்கியமான ஸ்டெப். எஸ் சார், முக்கியமான ஸ்டெப் இது. இதுக்கப்புறம் இப்போ அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணியே இறங்கி பார்த்தீங்கன்னா மசாலா பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஓகேடா, அதாவது இந்த தொக்கு மாதிரி எஸ் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ நம்ம தக்காளி அரைச்சி ஊற்றுறோம். இது ஏன் நம்ம தண்ணி ஸ்டெப்பே எடுத்துட்டோம்னா, ஸ்கிப் பண்ணிட்டோம்னா இந்த வெங்காயத்துக்கு தண்ணி உள்ளே வந்து இந்த மசாலா கோட்டாவுன்னு சொல்லிட்டு நம்ம தண்ணி ஊற்றாம இருந்தோம். அதனால ஸ்லோ ஃப்ளேம்லேயே அப்படியே ப்ராப்பராக குக் பண்ணுறீங்க. சரி ஓகே, இப்போ நம்ம நாட்டு தக்காளியை ஒரு 1/2 கிலோ எடுத்து வச்சுக்கோங்க சார். நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றுறோம். ஓகே,
அதாவது இந்த இடத்துல தக்காளி எதுக்காக அரைச்சி ஊற்றுறோன்னா காரணம் இருக்குது. அந்த கிரேவி உங்களுக்கு நல்லா கொடுக்கும். வெங்காயம் தக்காளி வதக்கி பண்ணுற பக்குவத்துக்கு வேறு அரைச்சி ஊற்றும் போது உங்களுக்கு எல்லாம் ஈவனாக சேர்ந்து வரும். இதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை. ஸோ இப்போ தக்காளி போட்டிருக்கோம். இந்த தக்காளி போட்ட பிறகு எவ்வளோ குக் பண்ணுறோம். தக்காளி வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகணும்னா நமக்கு இந்த பச்சை ஸ்மெல் போகணும். இப்போ நீங்கள் நறுக்கி தக்காளி போட்டால் நம்ம என்ன வதக்கும் போது நம்மளுக்கு அது வந்து 50% பாயில் ஆகிடும். இப்போ இது நம்மளுக்கு வந்து பாயில் ஆகணும். அந்த பச்சை ஸ்மெல்லாம் உங்களுக்கு இருக்கும் அப்படியே. ஓகே, கொஞ்சம் நம்ம லைட்டாக வதக்கியும் இந்த தக்காளி குக் பண்ணுறீங்க. எஸ், குக் பண்ணிவிட்டு புளி தண்ணி அப்புறம் லாஸ்ட்டில் தண்ணி முடிஞ்சிச்சு. டன். இப்போ நம்ம தக்காளி நல்லா வதக்கியாச்சு. பார்த்தீங்கன்னா ஒன்று வெங்காயத்தோட தக்காளி நல்லா பைண்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், புளியை கரைச்சி வச்ச புளியை நம்ம இப்போ ஊற்ற போகிறோம். ரைட். ஆனால் இந்த இடத்துல இந்த தண்ணி ஊற்றாமல் இது நல்லா வதக்கி நீங்கள் அப்படியே வச்சு அது தொக்கு மாதிரி இருக்கும். இந்த இட்லி நல்லா சாஃப்டான இட்லி தொட்டு சாப்பிட்றதுக்கெலாம் இந்த காரம், அந்த வெங்காயம் 1-2 பல்லு மென்று சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ரெடிமேட் வத்தக்குழம்பு மிக்ஸ் மாதிரி ரெடி ஆகிடும். அதான் விஷயம். இல்லை நான் வத்தக்குழம்பு பொடி புளியெலாம் போடாமே சொல்கிறேன். ஆமாம். சரி, ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கப்புறம் நம்ம புளியை கரைச்சி, புளியில் ஒரு மேட்டர் இருக்குது. கருப்புளியும் யூஸ் பண்ணியிருக்கோம், புது புளி யூஸ் பண்ணியிருக்கோம். தட் மீன்ஸ் பழைய புளி புது புளின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. நம்ம பழைய புளி நிறைய சேர்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப பிளாக்கிஷ் டோனாக போயிடும். அந்த பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஓகே. அதனால புது புளி போடும்போது என்ன ஆகும்னா அந்த ப்ரௌன் தன்மை இருக்கனால என்ன ஆகும்னா அந்த ரெட்டிஷ் ப்ரௌன் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சரி, ஓகே. ஸோ அப்படி போடும்போது என்ன ரேஞ்சில் போடுவீங்க? எது அதிகமாக போடுவீங்க, எது கம்மியாக போடுவீங்க? 50-50 போட்டுக்கலாம். சரி, ஓகே. கரெக்டாக இருக்கும். புது புளியில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு இனிப்பு தன்மை இருக்கும். பழைய புளியில் அந்த இனிப்பு தன்மை இருக்காது. அதனால தான் டேஸ்ட்டுக்கு ஆல்வேஸ் வந்து பழைய புளி யூஸ் பண்ண சொல்லுவாங்க. இதான் விஷயம். உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ அதுக்கு எத்தனை யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ கரைச்சாச்சு. வேறு கரைச்சாச்சு. இது நம்ம திக்காக கரைச்சி ஊற்றுறோம் சார். தனியாக கரைச்சி ஊற்றுறது நம்ம திக்காக கரைச்சி ஊற்றுறோம். நம்ம நல்லா திக்காக கரைச்சி ஊற்றுறோம். ஆமாம், திக்காக கரைச்சி ஊற்றுறோம். நான் ஊற்றுவா? இதுக்கு தான் கை பெருசாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அவர் கை வந்து குட்டி குழந்தை கை மாதிரி இருக்குது. காமிங்களேன். அந்த குழந்தை கை சொல்லுவாங்கல்ல, அதான் இருக்கும். ஸோ இது மாதிரி பெரிய கையில் போட்டிங்க. எப்படி அதான் செஃப்புக்கு அதான் வயசுல மூத்தவர் அதான் சொல்றேன். இல்லை செஃப் படியில் எங்கள் அம்மா தலைமலையை கூட்டுவாங்க. மீன் குழம்பு வைக்கும்போது புளி குழம்பு வைக்கும்போது ஒரு புளி வேஸ்ட் பண்ணால் அவ்வளோ தூக்கி போட்டு மிதிப்பாங்க. நம்மள அபச்சாரமா பேசுறீங்க திடீர்னு. தவறு இல்லைங்க, இதெல்லாம் நேச்சுரல் விஷயம் தான். என் வீட்டில் பேசுறதாங்க. சரி சும்மா. ஏன்னா எங்கள் வீட்டில் திட்டுவாங்க, இந்த புளியை கொஞ்சம் வேஸ்ட் பண்ணாலும் திட்டுவாங்க. நல்லா கரைச்சி யூஸ் பண்ண சொல்லுவாங்க. போதுமா புளி? போதும் செஃப், போதுமா? ஓகே. இப்போ உங்கள் கையால் புளியை கரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த திக்காக இருக்கா உங்களுக்கு, இன்னும் கொஞ்சம் புளி கொதிக்கணும். கொதிக்கிறதுக்கு அப்புறம் வந்து நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை தள்ளி ஊற்றலாம். தண்ணி ஊற்றலாமா? ஊற்றிடலாம் சார். ஓகே. ஓகே. இப்போ வந்து தண்ணிலாம் ஊற்றி நல்லா கொதிச்சு வர கெட்டியாக இருக்குது. சரி, ஓகே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? இதுக்கப்புறம் நம்ம பொடி அரைச்சி வச்சோம் சார். ஸ்பெஷல் பொடி. அந்த பொடியை லைட்டாக போட்டுட்டு, அதாவது வத்தக்குழம்பு பொடி. வத்தக்குழம்பு பொடி. ஓகே. இப்போ நல்லா அந்த வெந்தயத்தோட வாசமோ மல்லியோட வாசமோ நல்லா தூக்கலாக இருக்குது. போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? கொத்தமல்லி. கொத்தமல்லி கொஞ்சமாக இப்போ கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. டன். அவ்வளோதாங்க. டேஸ்ட் பண்ணலாமா? இல்லை சார், என்ன இருக்குது, இன்னும் வேலை இருக்குது. இந்த பொடி கொஞ்சம் நல்லா வந்து ஒரு கொதி வரணும். ஓகே. அடுத்தது மெயின் ஹீரோ மணத்தக்காளியை நம்ம நல்ல வறுத்து கொட்டணும்ல. ஆமாம். அப்போ இது எவ்வளோ குக் பண்ணுவீங்க? அது ஜஸ்ட் ஒரு 1 minute to 2 minutes அவ்வளோதான். அதுக்கப்புறம் தாளிப்பு போடுறீங்க? எஸ் சார், அவ்வளோதான். ஓகே. நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் தாளிப்பு போடு. லாஸ்ட்டாக டேஸ்டிங்கு வெள்ளை சாத்தோடு கொடுங்க. நல்லெண்ணெய், மணத்தக்காளி வத்தல், கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டாச்சு. நல்லா எல்லாமே நல்லா வாசம் கொடுக்குற பொருளாக லாஸ்ட் ஃபைனல் டச் ஒரு சூப்பராக முடிச்சாச்சு. டேஸ்ட் பண்ணலாமா? டேஸ்ட் பண்ணலாம். கிட்ட வரும்போது அந்த வத்தக்குழம்பு பக்கத்து வீடுகள் இருக்கும் சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு புளி போட்டாலே அந்த சுண்டை வச்சு வரும்போது பார்த்தீங்கன்னா அது அப்படியே சாப்பிடலாமா. இது மறுநாள் காலையில் சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு கொடுங்க ஐயா. கண்டிப்பாக. பார்க்கும்போது இந்த தட்டில் வாழை எல்லாம் போட்டு அந்த பூண்டு, சின்ன வெங்காயமும், அதுக்கப்புறம் அந்த மணத்தக்காளி வத்தல், அந்த சிப்ஸோடு சாப்பிடும்போது பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. சாப்பிடலாமா? சாப்பிடலாம். எத்தனை பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்குன்னு தெரியல. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல வாசம். அந்த வத்தக்குழம்போட அந்த நல்ல புளி கொதிச்ச பிறகு அந்த போட்டிருக்க அந்த தாளிப்பெல்லாம் போடும்போது சூப்பராக இருக்குது வாசம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. இதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு திங் நல்லா உங்களுக்கு நல்லெண்ணெய் ஃப்ளேவர் நல்லாவே என்ஹான்ஸ் ஆகும். தெரிஞ்சாச்சு. நல்ல வாசம் வருது. எஸ், எப்பயுமே நம்ம குழம்பு முடிச்சதுக்கப்புறம் இந்த பச்சை நல்லெண்ணெய் ஊற்றிடுவோம். ஏன்னா கேட்ரிங்கில் நாங்கள் நிறைய பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒருத்தருக்கு நல்லெண்ணெய் ஊற்ற முடியாது. நம்ம அப்போ பக்கெட்டில் ஊற்றிட்டு ஒரு பக்கெட்டாக எடுக்கும்போது கொஞ்சம் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது சூப்பராக இருக்கும். அது ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ. எக்ஸலண்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ. சும்மா பெருமையாக சொல்கிறதுலாம் இல்லை,
அந்த புளிப்பு அந்த காரம் எல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது இல்லை எக்ஸலண்ட்டு. இன்னொரு விஷயம், பெரும்பாலும் வத்தக்குழம்பு சொல்லும்போது கடைசியாக வந்து வெல்லம் போடுவாங்க. ஆனால் இந்த இடத்துல வெல்லம் போடல. அதுக்கு என்ன காரணம், அந்த வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டு குக் பண்ணும்போது அதுவே வந்து லைட்டான ஒரு இனிப்பு தன்மை வரும், 0.1%. ஸோ அதை சாப்பிடும்போது அந்த 3 சுவை தான், அந்த புளிப்பு, காரம், இனிப்பு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்துருங்க. எஸ், தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. இந்த சிப்ஸோட சாப்பிடும்போது ஒரு சூப்பரா கண்ணி இருக்கும். சோறு 2 கண்ணி சோறு நல்லா ஆமாம்மா, 5 இறங்கும் கண்ணி சோறு. இறங்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ரொம்ப பெரிய நன்றி. சாப்பாடு இருக்குது இருந்தாலும் எப்படி ஆஃப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். நான் கண்டினியூ பண்ணுறேன். உங்கள் நம்பரை கொடுங்க. கண்டிப்பாக சார். ஃபோன் நம்பர் எப்படி ஸ்டேஷன் கனெக்ட் பண்ணுறது. சரி. உங்கள் வீட்டு விஷயத்துக்கு 10 பேருக்கு வேணுமா, இல்லை 100 பேருக்கு வேணுமா, இல்லை 5000 பேருக்கு வேணுமா, இல்லை 10000 பேருக்கு வேணுமா, என்ன குவான்டிட்டி வேணால் கேளுங்க. நல்ல சூப்பராக அன்போட செமையாக பண்ணி கொடுக்குறோம். என்னோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9840703703 9655342410. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பை டேக்கர். தேங்க்யூ ஸோ மச்.